ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் காங்க யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் கூட கிருத்திகையும் சேர்ந்து வந்ததுனால என்னுடைய வெற்றிலை தீபமும் கிருத்திகைக்கு எப்படி பூஜை பண்ணுறேன் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து க்ரீன் கலர் ஆர்ட்டின் மட்டும் கமெண்டில் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால எப்போவுமே நான் செவ்வாய்க்கிழமை இது வந்து நான் ஒரு வருஷமாக நான் இந்த வெற்றிலை தீபம் போட்டுன்னு இருக்கிறேன். போன வருஷம் வந்து தை பூசத்தன்னைக்கு போட்ட வெற்றிலை தீபம் அன்னிலேருந்து இந்த ஒரு வருஷமாக நான் தொடர்ச்சியாக போட்டுன்னு தான் இருக்கேன். செவ்வாய்க்கிழமை இந்தமாரி 6 வெத்தலையோட காம்பை கிள்ளி அந்த நம்ம நெய் தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அந்த அகலில் போட்டுட்டு 6 வெத்தலையும் இதுமாரி மயில் தொகை மாரி விரிச்சிட்டு அதில் இப்போ ஒரு தட்டில் வச்சுடுங்க. இந்த மனை வந்து நானே ரெடி பண்ணி வச்சுக்கினேன். எங்கள் வீட்டில் மனை இருந்தது, அதுக்கு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து இந்தமாரி ஸ்டார் அந்த முருகருக்கு உகந்த கோலம் போட்டு சரவண பவனி ஏறி ரெடியாக வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கோலமாவில் போட்டுட்டு மறுநாள் வந்து அதை கலைச்சிட்டு சரியா அந்தமாரி செய்யணும். இந்தமாரி மனையில் போட்டு வச்சுட்டா அழகாகவும் இருக்கும். நம்ம இந்தமாரி இந்த வரலட்சுமி நோம்பில் நான் கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு கலசம் என்ன வைக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுக்கினேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம விளக்கு இந்த தீபங்கள்லாம் ஏற்றிட்டு வெளியே இந்த நிலவாசலேருந்து தான் ஏற்றணும். அதை எடுக்க முடியல, நிலவாசலில் ஏற்றுறது. அதனால் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு முருகருக்கு அபிஷேகம் பண்ண உக்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 பொருளால் நான் அபிஷேகம் பண்ணேன். பால், பன்னீர், சந்தனம், அந்த இது சொல்லுவாங்களே கதம் பொடி, அது அப்புறம் வந்து திருநீர். இந்த 5 அபிஷேகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நல்ல சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் விட்டு அபிஷேகம் பண்ணிக்கலாம். அதுக்கு நெய் தீபம் காட்டிட்டு திருப்பியும் நல்ல சுத்தமான தண்ணியில் சுத்தமான தண்ணியில் அந்த வேலையும் இதையும் அபிஷேகம் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஒரு பொருளாலையும் நம்ம அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கலாம். இது சந்தனத்தினால அபிஷேகம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதில் அடியில் வந்து கொஞ்சம் அப்படியே சந்தனம் இருக்கும் இல்லையா, அது நம்ம அந்த முருகர் மேலே வச்சுட்டு தீபாத்தனெல்லாம் அந்த நெய் தீபம்லாம் காட்டிட்டு அந்த சந்தனத்தை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் வச்சு விடுங்க. வச்சுட்டு திருப்பி சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவிட்டு முருகரை நல்லா நம்ம அந்த 5 அபிஷேகத்தை பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணீர் விட்டு நம்ம அந்த சிலையும் வேலையும் கழுவிட்டு அது சுத்தமான துணியில் துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். எப்போவுமே வேலோட முனைப்பகுதியில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மஞ்சள் குங்குமம். அப்போ தான் அது ஒரு ஆயுதமாக மாறாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் மேலே அந்த கூர்மையான இதில் வைங்க. முருகருக்கும் வந்து கீழேருந்து மேலே அப்படியே பொட்டு வச்சுன்னு போங்க. இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.